ஸ்ட்ரைப்ன்றது ஒரு பிரபலமான பேமெண்ட் கேட்வே. இந்த கேட்வேவை நம்ம கோடிங்நெட்டருக்குள்ளே பயன்படுத்தி எப்படி ஒரு வெற்றிகரமான மற்றும் ஃபெயிலியரான பேமெண்ட்டை பண்ணுறது மற்றும் இந்த ஸ்ட்ரைப் பேமெண்ட்டுக்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்றத விலாவாரியாக இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரைப் பேமெண்ட்டை எப்படி இன்டகிரேட் பண்ண போகிறோங்கிறத முழுமையாக கற்றுக்க போகிறீங்க. ஸ்ட்ரைப்போட வெப்சைட்டுக்கு போங்க. முதல்ல அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் சைன்இன் பண்ணுறதா இருந்தாலும் சைன்இன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா என்ன மாதிரி புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரைப் அக்கௌண்ட் இல்லாமல் நம்மளால் ஸ்ட்ரைப் பேமெண்ட்டை இன்டகிரேட் பண்ண முடியாது. உங்கள் அக்கௌண்ட்டு லாகின் பண்ண பிறகு நீங்கள் முதல் வேலையாக பண்ண வேண்டியது உங்களுடைய அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறது. அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அடுத்ததாக நீங்கள் பண்ண வேண்டியது இங்கே சைட் பாரில் இருக்கிற டெவலப்பர்ஸ் மெனுவில் ஏபிஐ கீஸ்ன்னு ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஏபிஐ கீஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 2 ஏபிஐ கீ இருக்கும். ஒன்று பப்ளிஷபிள் கீ, இன்னொன்று சீக்ரெட் கீ. இந்த சீக்ரெட் கீன்னு சொல்லும் போதே புரியுதா உங்களுக்கு? இது சீக்ரெட்டாக தான் இருக்கணும். இருந்தாலும் இது ஒரு டெமோக்காக தான் நான் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுறேன். அடுத்து நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது இந்த செட்டிங்ஸ் மெனுக்குள்ளே போயிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. அதில் உங்களுடைய அக்கௌண்ட் நேமை நிச்சயமாக கொடுத்துருக்கணும். இது இல்லாமல் உங்களால் வெற்றிகரமாக ஒரு ஸ்ட்ரைப் பேமெண்ட்டை பண்ண முடியாது. எரர் வரும். இந்த அக்கௌண்ட் நேமை கொடுத்து முடித்த உடனே இப்போது நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் கான்ஃபிகில் நீங்கள் ஒரு சில வேலைகள் பண்ண வேண்டியது இருக்குது. கான்ஃபிக் ஃபைலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதில் கடைசியாக 2 கான்ஃபிகரேஷன் இல்லை 3 கான்ஃபிகரேஷன் நீங்கள் புதுசாக சேர்க்கணும். அதில் முதல் கான்ஃபிகரேஷன் என்னென்னா ஸ்ட்ரைப் _publishable _key அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் உருவாக்கணும். இதுக்கு நீங்கள் வேல்யூவாக கொடுக்க வேண்டியது நீங்கள் உங்களுடைய ஏபிஐ கீஸாக வாங்கின இந்த பப்ளிஷபிள் கீயை தான். இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே கொடுத்துருங்க. அடுத்த கான்ஃபிகரேஷன் என்னென்னா ஸ்ட்ரைப் _secret _key. இதுக்கு வேல்யூ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல சீக்ரெட் கீன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சீக்ரெட் கீ ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கணும். அடுத்த கான்ஃபிகரேஷன் ஸ்ட்ரைப் _currency. இந்த இடத்துல நீங்கள் வேல்யூவாக கொடுக்க வேண்டியது ஒரு கரன்சி. அதுக்கு நீங்கள் ஐஎஸ்ஓ கோடு தான் யூஸ் பண்ணணும். நம்மளுடைய இந்தியாவோட ஐஎஸ்ஓ கோடு ஐஎன்ஆர் தான். அந்த ஐஎன்ஆர் ஸ்ட்ரைப் சப்போர்ட் பண்ணுதா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஸ்ட்ரைப் வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களுடைய பேமெண்ட்ஸுன்ற ஸ்ட்ரைப் வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் கரன்சி சப்போர்ட்டட்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் சப்போர்ட்டட் கரன்சிஸ்லாம் உங்களுக்கு என்னென்னன்ற பேஜ் ஒன்று இருக்கும். அந்த பேஜில் உங்களுடைய இந்த கரன்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்மளுடைய இந்தியா ருப்பீஸ் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு புது கரன்சியில் ஸ்ட்ரைப்பை இன்டகிரேட் பண்ணும்போது அது சப்போர்ட் பண்ணுதான்னு நீங்கள் ஒரு செக் பண்ணியே ஆகணும். இந்த இடத்துல ஐஎன்ஆர்னு கொடுத்துக்கிறேன் லோவர் கேஸில். இதுக்கு அடுத்ததாக நம்ம ஒரு கம்போசர் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் கம்போசர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கம்போசரோட வேர்ஷன் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு கம்போசர் --v கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கம்போசரோட வேர்ஷன் என்னன்றதை சொல்லிடும். ஒருவேளை இந்த கம்போசர் இன்ஸ்டால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்ததுன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே ஒரு கோடிங்நெட்டருக்குள்ளே எப்படி கம்போசரை நம்ம பயன்படுத்த முடியுங்கிறத சொல்லியிருப்பேன். கம்போசர் இன்ஸ்டால் ஆயிருக்கான்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது நம்ம ஒரு கம்போசர் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு கம்போசர் require /stripe-php. இது PHP லைப்ரரியை கொண்ட ஒரு ஸ்ட்ரைப் லைப்ரரி. ஸ்ட்ரைப் PHPக்காகவே கொடுக்கப்பட்ட லைப்ரரி இது நீங்கள் ஸ்ட்ரைப் வெப்சைட்லேயே தேடி எடுத்துக்கலாம். இப்போது கம்போசர் இன்ஸ்டால் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வெண்டார் ஃபோல்டர் இந்த ரூட் டைரக்டரியில் க்ரியேட் ஆகிருக்கும். முக்கியமாக நீங்கள் ஒரு சில விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. அதுதான் உங்களுடைய அப்ளிகேஷனுக்குள்ளே கான்ஃபிக் ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா கம்போசர்னு சர்ச் பண்ணுங்கள். அங்கே கம்போசர் _autoloadன்னு ஒரு கான்ஃபிகரேஷன் வரும். அங்கே நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது என்னென்னா உங்களுடைய டைரக்டரியில் இருக்கிற வெண்டாரையும் அதுக்குள்ளே இருக்கிற autoload.phpயும் கண்டிப்பாக உங்களுடைய டைரக்டரி வெளியில் தான் இருக்கணும். வெண்டார்ன்ற ஃபோல்டர் அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா autoload.php. அப்போ தான் இந்த கான்ஃபிகரேஷன் சரியாக இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போது நம்ம ஸ்ட்ரைப் பேமெண்ட்டை பண்ணுறதுக்கு கண்ட்ரோலர் ஒன்று உருவாக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு அப்ளிகேஷனுக்குள்ளே கண்ட்ரோலருக்குள்ளே ஒரு புது கண்ட்ரோலரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னுடைய கண்ட்ரோலரோட பேர்
பேமெண்ட். இந்த பேமெண்ட்குள்ளே நார்மலாக கண்ட்ரோலர் கிளாஸுக்கான ஒரு கோடு இருக்கணும். அடுத்து பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கீழேயே நம்ம ஒரு ஹெல்ப்பரை லோட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம base_URL மெத்தடை பயன்படுத்த வேண்டியது இருக்குது. இதுக்காக this load helper URLன்ற அந்த URL ஹெல்ப்பரை லோட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்ம இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த பேமெண்ட் கண்ட்ரோலர் அக்சஸ் பண்ண உடனே இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் தான் முதல்ல கால் ஆக போகுது. இதுக்குள்ளே நம்ம ஒரு வியூவை லோட் பண்ண போகிறோம். அதுக்காக this load view அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே நம்மளுடைய வியூவோட நேம் செக்அவுட். இந்த செக்அவுட் வியூவை நம்ம வியூஸ் ஃபோல்டரில் உருவாக்கி ஆகணும். அதனால் புதுசாக ஒரு ஃபைலாக checkout.php அப்படின்னு ஒரு ஃபைல். இப்போ இந்த ஃபைலுக்குள்ளே நம்மளுடைய சாதாரண ஒரு HTML டெம்ப்ளேட்டை பயன்படுத்த போகிறோம். இந்த டெம்ப்ளேட் உங்களுடைய டெமோ பர்பஸ்க்கு தான். நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் சைட் மாதிரி நினச்சிக்கோங்க. இதில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஒன்று வச்சுருக்கீங்க, பிளாக் டிஷர்ட்டுன்னு சொல்லிட்டு, அதோட விலை 20 ரூபா. இதுக்குள்ளே ஒரு இமேஜும் ஒரு டிவ்வும் வச்சுருக்கேன். அந்த டிவ்க்குள்ளே தான் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அடுத்து ஒரு ஃபார்ம். இந்த ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். இது ஒரு டம்மி பேஜ் தான். இதில் முக்கியமாக நம்ம ஃபார்முக்குள்ளே என்ன அனுப்புகிறோன்றது மட்டும்தான். அதனால் ஃபார்முக்குள்ளே நான் ஒரு இன்புட் ஹிடன் ஃபீல்டை போட்டுக்கிறேன். அந்த ஹிடன் ஃபீல்டோட நேம் என்னென்னா அமௌண்ட். இது அந்த ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட்டு. அதோட வேல்யூ 20 ரூபான்னு இல்லையா, அதனால் அந்த 20 ரூபாவை நான் இங்கே வேல்யூவாக கொடுத்துக்கிறேன். இங்கே டெசிமல்ஸோடு கொடுத்துருக்கேன். இதை நான் போக போக மாற்றிடுவேன். ஏன்னா ஸ்ட்ரைப் டெசிமல்ஸோடு எந்த வேல்யூவும் எடுத்துக்காது. இதை பற்றி நம்ம அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக நான் மெத்தட் ஆட்ரிபியூட்டில் இந்த ஃபார்மில் போட்டுக்கிறேன். அது போஸ்ட் மெத்தடுக்கான ஒரு ஃபார்ம். அடுத்து ஆக்ஷன் ஆட்ரிபியூட் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே நம்ம சப்மிட் பண்ண போகிற URL என்ன அப்படிங்கிறது base_URL மெத்தடை இதுக்குள்ளே பயன்படுத்திக்கிறேன். அந்த base_URL மெத்தடுக்குள்ளே நம்ம கொடுக்க போகிற URL பேமெண்ட் கண்ட்ரோலரில் க்ரியேட்டுன்ற ஒரு மெத்தடுக்குள்ளே இந்த ஃபார்மில் இருக்கிற டேட்டாவெலாம் அனுப்புன்னு சொல்கிறோம். இப்போ இந்த க்ரியேட் மெத்தடை நம்ம உருவாக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம பேமெண்ட் கண்ட்ரோலருக்குள்ளே போகிறோம். அதில் க்ரியேட் அப்படின்ற ஒரு மெத்தடை உருவாக்குறோம். இப்போ இதில் நம்ம ஃபார்ம்லேருந்து அனுப்பின டேட்டாவான அமௌண்ட்டை போஸ்ட் வேல்யூ மூலமாக வாங்குகிறோம். அதுக்கு this input post அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்மளுடைய கீ நேமான அமௌண்ட்டை கொடுத்துட்றேன். இப்போ நம்மளுக்கு அமௌண்ட் கிடச்சிரும். ஆனால் கூடவே நீங்கள் ஒரு சில விஷயங்களும் வாங்க வேண்டியது இருக்குது. அதுதான் ஒரு குவான்டிட்டின்றது ஒரு ப்ராடக்ட் எத்தனை ப்ராடக்டாக நம்ம அனுப்புகிறோம், ஒன்றா இல்லை ஒன்றுக்கு மேலேயா அப்படின்ட்டு. அப்போது நம்ம அந்த குவான்டிட்டியும் வாங்க வேண்டியது இருக்கு இல்லையா. அதனால் குவான்டிட்டின்ற ஒரு வேரியபிளில் நம்ம குவான்டிட்டியும் ஒரு ஃபீல்டாக வாங்கிக்கிறோம். அடுத்து இப்போ ஸ்ட்ரைப்போட லைப்ரரியை பயன்படுத்த வேண்டிய நேரம். இதுக்காக கண்ட்ரோலர் கிளாஸுக்கு மேலே யூஸ் கீவேர்டு பயன்படுத்திக்கணும். இங்கே யூஸ்க்கு அடுத்து \stripe checkout session அப்படின்ற இந்த நேம் ஸ்பேஸை நான் கொடுக்குறேன். இந்த நேம் ஸ்பேஸில் நம்ம செஷனுன்ற கிளாஸை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால் கீழே செஷனுன்ற இந்த கிளாஸ் நேமை கால் பண்ணிக்கிறேன். அதில் ஸ்டாட்டிக் மெத்தடான க்ரியேட் அப்படின்ற ஒரு மெத்தடுக்குள்ளே நம்ம ஒரு அரேவை கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த அரேவை நான் உருவாக்குறதுக்கு இந்த ஸ்ட்ரைப்போட API ரெஃபரன்ஸை தான் நான் பார்த்தேன். அதனால் நீங்களும் போய் API ரெஃபரன்ஸை பாருங்கள். இதில் செஷனுக்கான API ரெஃபரன்ஸை நான் பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் கொடுத்துருக்கிறபடி லைன் ஐட்டம்ஸுன்ற ஒரு ஃபீல்டு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த ஃபீல்டில் நம்ம ஒரு அரே டேட்டாவை கொடுக்கணும். அதுக்குள்ளே எத்தனை ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோமோ அத்தனை அரே இருக்கணும். நம்ம ஒரே ஒரு ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறதால ஒரே ஒரு அரே. அதுக்குள்ளே ஃபீல்டாக நான் ப்ரைஸுன்ற ஒரு ஃபீல்டை கொடுக்குறேன். இந்த ப்ரைஸுன்ற ஃபீல்டுக்குள்ளே நான் அமௌண்ட்டை கொடுத்துட்றேன், மேலே வாங்கின அமௌண்ட்டை. அடுத்து குவான்டிட்டின்ற ஒரு ஃபீல்டை கொடுக்குறேன். அதில் நம்ம மேலே இருக்கிற வேரியபிளான குவான்டிட்டி வேரியபிளை கொடுத்துக்கிறேன் வேல்யூவாக. இப்போ அடுத்து இந்த லைன் ஐட்டம்ஸ்க்கு அடுத்து payment_method_typesனு ஒரு ஃபீல்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. அதில் நம்ம எந்த பேமெண்ட் டைப்பை பயன்படுத்த போகிறோம், கார்டுன்ற பேமெண்ட் டைப்பை தான் பயன்படுத்த போகிறோம். அதனால் கார்டுன்ற வேல்யூ கொடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்து மோட் கொடுக்கணும், மோடுன்ற ஒரு ஃபீல்டை கொடுக்கணும். அந்த மோடுக்கு பேமெண்ட்டுன்ற ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். இந்த செக்அவுட் செஷனில் 3 விதமான மோட்ஸ் இருக்குது. ஒன்று பேமெண்ட், இன்னொன்று செட்டப், மூணாவது சப்ஸ்கிரிப்ஷன்.
பேமெண்ட்டுங்கிறது இப்போ நம்ம பண்ணக்கூடிய மோட், உடனுக்குடனே ஒரு பேமெண்ட்டை பண்ணுறது. அதனால தான் பேமெண்ட் கொடுக்குறோம். ஒருவேளை இல்லை அப்புறமா நம்ம பேமெண்ட்டை சார்ஜ் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா, ஒருவேளை டீட்டெயில்ஸை மட்டும் இப்போ சேவ் பண்ணிக்கிறீங்கன்னா செட்டப்னு கொடுக்கணும் இந்த இடத்துல வேல்யூவை. அப்படி இல்லை சப்ஸ்கிரிப்ஷன்ன்ற 3வது விதத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா, இந்த சப்ஸ்கிரிப்ஷன்றது ஸ்ட்ரைப்பில் இன்னொரு விதமான ஒரு அம்சம். அதை பற்றி நம்ம விலாவரியாக பார்க்க வேணாம். ஒருவேளை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதா இருந்தால் மட்டும் இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். ஆனால் நம்ம இப்போ பண்ணுறது பேமெண்ட்டுங்கிறதால தான் இந்த இடத்துல பேமெண்ட் கொடுக்குறோம். ஓகேவா? அடுத்தது சக்ஸஸ் அண்டர்ஸ்கோர் யூஆர்எல்ன்ற ஃபீல்டில் நம்ம இந்த பேமெண்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா எந்த யூஆர்எல் கொடுக்கணுமோ அந்த யூஆர்எல் கொடுக்குறோம். அதனால் பேஸ் அண்டர்ஸ்கோர் யூஆர்எல்ல பேமெண்ட் கண்ட்ரோலருக்குள்ளே சக்ஸஸ்ன்ற மெத்தட் தான் நான் கொடுக்க போகிறேன். சக்ஸஸ் யூஆர்எல்லாம் இதுக்கு நான் அந்த மெத்தடை நான் கீழே உருவாக்கியிருக்கணும் இல்லையா? அதனால் கீழே சக்ஸஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கிக்கிறேன். இந்த சக்ஸஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஒரு வியூவை லோட் பண்ண போகிறேன். அதுக்கு சக்ஸஸ்ன்னே பேர் வச்சுக்கிறேன் இந்த வியூவுக்கு. இப்போ இந்த வியூவை நான் வியூஸ் ஃபோல்டரில் உருவாக்கி ஆகணும். அதனால் வியூஸ் ஃபோல்டரில் புது ஃபைலாக success.phpன்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு சக்ஸஸ் மெசேஜை காட்டுறதுக்கான ஒரு டெம்ப்ளேட்டாக கொடுத்துருப்பேன். நீங்கள் இந்த இடத்துல எந்த ஒரு கண்டென்ட்டை கொடுத்தாலும் அது உங்களுடைய விருப்பம். அடுத்து சக்ஸஸ் அண்டர்ஸ்கோர் யூஆர்எல் கொடுத்த மாதிரியே கேன்சல் ஆனாலும் நம்ம ஒரு யூஆர்எல் கொடுக்கணும். அதுக்கு கேன்சல் அண்டர்ஸ்கோர் யூஆர்எல்னு ஒரு ஃபீல்டை கொடுத்துக்கிறேன். அதில் கேன்சலுக்கான யூஆர்எல் என்னவோ அதை நம்ம கொடுக்கணும். இதே மாதிரி நம்ம ஒரு கேன்சலுக்கான பேஜையும் உருவாக்கிக்கணும். அதனால் கேன்சல்ன்ற ஒரு மெத்தடில் ஒரு வியூவை லோட் பண்ணிக்கிறேன். கேன்சல்னே அதுக்கு பேர் வச்சுக்கிறேன். வியூஸ்லேயும் கேன்சல்ன்ற வியூ ஃபைலை நான் உருவாக்கி இருக்கணும். இந்த வியூக்குள்ளே கேன்சல் ஆனால் என்ன மெசேஜ் காட்டணுமோ அதை காட்டுறோம். கண்ட்ரோலருக்குள்ளே இந்த செஷனுக்கான விஷயம்லாம் உருவான பிறகு இந்த கண்ட்ரோலர் ஒரு யூஆர்எலுக்கு ரீடைரக்ட் பண்ணணும். அதுக்காக ஹெட்டர் மெத்தடை நான் பயன்படுத்திக்கிறேன். இது ஒரு PHP மெத்தட். இதில் லொக்கேஷனுங்கிற ஒரு ஹெட்டருக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும். அப்போ தான் அந்த யூஆர்எலுக்கு அது ரீடைரக்ட் ஆகும். இந்த ஸ்ட்ரிங்கில் நான் கன்கார்டினேட் பண்ண போகிறது நம்மளுடைய செஷன் இருக்கு இல்லையா, மேலே க்ரியேட் பண்ணுறோம் பாருங்கள். இந்த செஷன் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணோம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே யூஆர்எல்ன்ற ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்டை தான் நம்ம இங்கே பயன்படுத்திக்க போகிறோம். அதனால் அந்த யூஆர்எலுக்கு தான் இந்த கண்ட்ரோலர் ரீடைரக்ட் பண்ணோம். இது சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாச்சுன்னா மட்டும்தான். நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாம் அதுக்கு சரியாக இருக்கணும். ஆனால் நம்ம கொடுக்குறதுல ஒரு சில தவறான இன்புட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ சரி செஞ்சுக்க போகிறோம். முதல்ல இந்த செஷன் கிளாஸ் வேலை செய்யணுன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைப்போட ஆப்ஜெக்ட் இருக்கணும். அதுக்கு மேலே யூஸ்க்குள்ளே \stripe \stripe அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைப்போட கிளாஸை கால் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரைப் கிளாஸை நம்ம கீழே பயன்படுத்தணும். இந்த ஸ்ட்ரைப் கிளாஸில் செட் API கீ அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது, ஸ்டாட்டிக் மெத்தட். அந்த மெத்தட்குள்ளே நம்மளுடைய API கீயை கொடுக்கணும். அதுக்கு நம்மளுடைய கான்ஃபிகரேஷன்லேருந்து கொடுக்க போகிறோம். அதனால் திஸ் config item இதில் நம்ம கான்ஃபிகரேஷனுக்குள்ளே என்ன கீழே நம்ம அந்த API கீயை வச்சுருக்கோம், அதாவது சீக்ரெட் API கீ. இதோ ஸ்ட்ரைப்போட சீக்ரெட் கீ தான் நான் சொல்கிற அந்த கீ. அதை நம்ம இந்த ஐட்டம்குள்ளே கீயாக கொடுத்துடணும். இப்போ நம்மளுக்கு அந்த வேல்யூ கிடச்சிரும். இங்கே இதுக்கடுத்து நம்மளுடைய செஷன் உருவாக்குற பேஜில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைன் ஐட்டம்ஸ்குள்ளே குவான்டிட்டின்னு இப்படி தான் நேம்ஸ் கீயை வச்சுருக்கணும். அப்போது நம்மளுடைய கீயை அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து லைன் ஐட்டம்ஸில் ப்ரைஸுன்ற ஃபீல்டில் நம்ம அமௌண்ட்டை கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக உங்கள் ஸ்ட்ரைப்பில் ஏற்கனவே நீங்கள் உருவாக்கி வச்ச ஒரு ப்ரைஸ்க்கான ஆப்ஜெக்டோட ஐடியா தான் கொடுக்கணும். இந்த ப்ரைஸ் ஆப்ஜெக்ட்ன்றது நீங்கள் எந்த கரன்சி எவ்வளோ அதுக்கு அமௌண்ட் இதெல்லாம் முடிவு பண்ணி ஏற்கனவே ஒரு ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறோம், ப்ரைஸ் ஆப்ஜெக்ட்டு. இதுக்கான ஐடியா தான் நீங்கள் கொடுக்கணுமே தவிர டேரெக்டாக அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். ஆனால் நீங்கள் டேரெக்டாகவும் அமௌண்ட்டை கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் அதுவும் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை இந்த மாதிரி டெசிமலில் கொடுக்காம இன்டீஜராக கொடுக்கணும். டெசிமலில் கொடுத்தா அது சரியாக எடுத்துக்காது. அதோட உங்களுடைய நேம் ஃபீல்டை மாற்றிக்கணும். நீங்கள் அமௌண்ட்டை கொடுக்கறதா இருந்தால் அமௌண்ட்டுன்னே கொடுத்துடணும், இங்கே ப்ரைஸ்ன்னு வைக்கக்கூடாது. அடுத்து இந்த அமௌண்ட் ஃபீல்டை கொடுத்தாலே கூட இருக்கிற ஒரு சில ஃபீல்டை கொடுக்கணும். அதுதான் கரன்சின்ற ஒரு ஃபீல்டு. இந்த கரன்சி ஃபீல்டை நம்ம ஏற்கனவே கான்ஃபிகரேஷனில் வச்சுருக்கோம். இந்த கரன்சி தான் நம்ம பயன்படுத்த போகிறது. அதான் கான்ஃபிகரேஷன்லேருந்தே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இங்கே கொண்டு வந்துடுறோம். அதுக்கு திஸ் config item அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனில் நம்மளுடைய கீயான stripe underscore currency கொடுத்துடுறோம். இதுக்கு அடுத்து
இன்னொரு ஒரு ஃபீல்டான நேம்ன்ற ஒரு ஃபீல்டையும் நம்ம கொடுத்தாகணும். இது எந்த பர்பஸுக்காக இந்த அமௌண்ட்டை நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க அந்த ஃபீல்டு அதை நீங்கள் சொல்கிறதுக்கு உதாரணத்துக்கு என்ன மாதிரியே நீங்கள் ஃபார் பையிங் ஆர் வேறு எந்த நேம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஸ்ட்ரைப்போட அமௌண்ட் ஒவ்வொரு கரன்சிக்கு ஏற்ற மாதிரி மாறும். யூஎஸ்டின்ற அமெரிக்கன் டாலர் கரன்சி படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சென்ஸ் கணக்கில் தான் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை கொடுக்கணும். அப்படின்னா நீங்கள் 100 சென்ஸ் அனுப்பணும் $1 அனுப்புறதுக்கு. அதே மாதிரி இந்தியா கரன்சி படி நீங்கள் பைசா கணக்கில் தான் ஸ்ட்ரைப்பில் அமௌண்ட் அனுப்பணும். அப்படின்னா 2000 பைசா அனுப்பிச்சா தான் நீங்கள் $20 அனுப்ப முடியும். அதனால் அதுக்கு நீங்கள் இந்த அமௌண்ட்டை பைசாவாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் 100க்கு மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்மளுக்கு 2000 பைசா கிடச்சிரும். இப்போ இதில் ப்ரௌசரில் போய் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு செக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்ட்ரைப்போட பேமெண்ட் கேட்வேக்கு இது ரீடைரக்ட் ஆகும். கவனிச்சிங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் நேம் என்ன பர்பஸ்க்காக பேமெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ ரூபா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு டெஸ்ட் பேமெண்ட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் டெஸ்ட் கார்டு டீட்டெயில்ஸ் வச்சுருக்கணும். இது உங்களுக்கு ஸ்ட்ரைப் பே கொடுக்கும். அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைப்போட வெப்சைட்குள்ளே போய்ட்டு டெஸ்ட் கார்டுன்னு போட்டிங்கனாலே சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட்டுக்கான டெஸ்ட் கார்டோட நம்பர் கொடுக்கும். இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இங்கே காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இமெயில் கொடுக்கலாம். நான் test@test.comனு ஒரு டம்மி இமெயில் கொடுக்குறேன். அதுக்கடுத்து டெஸ்ட் கார்டோட நம்பரை கொடுக்கணும். இந்த டெஸ்ட் கார்டு கீழவே நீங்கள் எந்த ஒரு ஃப்யூச்சர் டேட் மந்த் கொடுத்தீங்கனாலும் வரும். அடுத்து சிவிசி நம்பர் நீங்கள் எந்த ஒரு ரேண்டம் நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். அடுத்து நீங்கள் எந்த ஒரு பேரையும் கார்டோட பேராக கொடுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் ஆகும். சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு பேஜ் ரீடைரக்ட் ஆகிடும் உங்களுடைய சக்ஸஸ் பேஜுக்கே. பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸ் பேஜுக்கு வந்துருச்சு. நம்மளுடைய மெசேஜிங் தெரியுது. இப்போ மறுபடியும் நம்ம அதே செக் அவுட் பேஜுக்கு போவோம். அடுத்து எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் நடந்துடும் சொல்லிட முடியாது. சில நேரத்தில் ஃபெயில்டு பேமெண்ட்டும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நிகழ்வை பார்க்குறதுக்கு உங்களுக்கு டெஸ்ட் கார்டோட பேஜ் ஒன்று இருக்குது. இந்த டெஸ்ட் கார்டு பேமெண்ட் பேஜில் நீங்கள் வெவ்வேறு கார்டை பயன்படுத்தி வெவ்வேறு விதமான எரர்களை சந்திக்கலாம். அப்போ உங்களுக்கு எரர்லாம் எப்படி வருது அப்படிங்கிறது தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த டெஸ்ட் கார்டு நம்பரை நான் பயன்படுத்துகிறேன். இதில் எனக்கு சிவிசியோட வேலிடேஷன் நடக்கும். இந்த சிவிசி வேலிடேஷன் சில கார்டுக்கு சிவிசி வேலிடேட் பண்ணி கார்டு தவறான கார்டு அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா என்னுடைய சிவிசி கோட் சரியான கோடு இல்லைன்றதை எரர் காட்டுது இந்த கார்டு டெஸ்ட் கார்டு மூலமாக நான் பயன்படுத்தினதால். இப்போ இப்படியே ஒவ்வொரு டெஸ்ட் கார்டையும் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் ஒவ்வொரு எரரை. இப்போ பேமெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு நீங்கள் பேக் பட்டனை கிளிக் பண்ணாலே போதும், கேன்சல் பேஜுக்கே திரும்ப வந்துடும். இந்த கேன்சல் பேஜ் நம்ம போட்டது, நம்ம கொடுத்த யூஆர்எல் மூலமாக ரீடைரக்ட் ஆகி இந்த பேஜுக்கு வந்திருக்கு. மொத்தத்தில் இங்கே ஸ்ட்ரைப்பில் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் மற்றும் கேன்சல் ஆனால் என்ன நடக்கும்ன்றதையும் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ திரும்ப ஸ்ட்ரைப்போட டேஷ்போர்டுக்கு வந்தீங்கன்னா அதில் டெவலப்பர்ஸ் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் எத்தனை ஏபிஐ ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிருக்கீங்க, அதில் எத்தனை சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு ஃபெயில்ட் ஆச்சுன்றதெல்லாம் பார்க்க முடியும். இதுக்குன்னே உங்களுக்கு சில சார்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் லாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா லாக்ஸுன்ற மெனு அதுக்குள்ளே எத்தனை சக்ஸஸ்ஃபுல் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு, எத்தனை ஃபெயில்டு ரிக்வெஸ்ட் வந்திருக்குன்றதை பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம ஃபெயில்டு ரிக்வெஸ்ட், இவ்வளோ நேரம் நம்ம ட்ரை பண்ணி ஃபெயில்டான ரிக்வெஸ்ட். அடுத்து சக்ஸஸ் ஆன ரிக்வெஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இத்தனை ரிக்வெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்கோன்ட்டு. இதை நிச்சயமாக நீங்கள் ஒரு டெவலப்பராக டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா என்னென்ன மாதிரியான லாக்ஸ் உள்ளே வருது. சப்போஸ் ஏதாவது ஒரு கஸ்டமர் ஃபெயில்டு ஆகிடுச்சு அவங்களுடைய பேமெண்ட்டாக நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஸ்ட்ரைப்போட பேமெண்ட் கேட்வேக்குள்ளே அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா லாக்ஸும் கிடச்சிரும். எதனால் ஃபெயில் ஆச்சுன்ற ரீசனும் தெரிஞ்சிடும். அதே மாதிரி பேமெண்ட்ஸோட மெனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேமெண்ட் சக்சீட் ஆகிருக்குன்றதை இங்கே டேரெக்டாகவே காட்டிடும். ஆனால் இது எல்லாமே ஒரு டம்மியான பேமெண்ட் தான். ஏன்னா இது ஒரு டெஸ்ட்டுக்காக பண்ணுற ஒரு பேமெண்ட்டுன்றது நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இங்கே டெஸ்ட் டேட்டான்னு மேலே கொடுத்துருக்கு பாருங்கள். இது எல்லாமே ஒரு கற்பனையான ஒரு வேலை தான். உண்மையாக ஒரு பேமெண்ட் எப்படி நடக்கும்னா உங்களுடைய ஸ்ட்ரைப் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணி உங்களுடைய வெப் அப்ளிகேஷனை பயன்பாட்டில் கொண்டு போகும்போது தான். இந்த கோடெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காகவே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிட்டப்போட ரெபாசிட்டரி லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் அந்த கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாதுகாப்புக்காக நம்ம கூகுள் ரீகேப்சாவை பயன்படுத்துகிறோம். இந்த கோடிங்னேட்டருக்குள்ளே கூகுள் ரீகேப்சாவை எப்படி பயன்படுத்தலாங்கிறத தான் அடுத்த வீடியோவில் நீங்கள் சந்திக்க போகிறது.